என்ன தாத்தா, கம்மாய் முன்ன மாதிரி இல்ல, தண்ணிலாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு போலயே. ஆமாப்பா, வருஷத்துக்கு ஒரு தடவை கூட மழை பெய்ய மாட்டேங்குது. 2 வருஷத்துக்கு ஒரு தடவை மழை பெஞ்சா கம்மாயில தண்ணி எப்படி இருக்கும்? அது என்னமோ சரிதான். ஆனா பாவம், இந்த விவசாயம் பண்றவங்க எப்படிதான் தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்களோ. ஆமாண்டா, தண்ணி இல்லாம விளைச்சலே இல்ல. ஊர்ல அவ்வளோ கஷ்டம் தண்ணிக்கு. கவர்மெண்ட் ஏதாவது பண்ணாதான் உண்டு. மனு எதுவும் எழுதி போட வேண்டியதானே? எழுதி போட்டிருக்கோம், வந்துட்டு வந்துட்டு பார்த்துட்டு போறாங்களே தவிர ஆக்ஷன் எதுவும் எடுக்க மாட்டேங்கிறாங்க பேராண்டி. ஆமா, அவங்களுக்கு இருக்கிற 1008 வேலையில இதெல்லாம் கண்ணுக்கு தெரியுமா என்ன? சரி விடுங்க, பாத்துக்கலாம். என்ன இந்த ஆளு நம்ம வந்ததை பார்த்துட்டு திரும்பி நிக்கிறான்? ஐயோ, இவன் இனியாருக்கு இங்க வந்திருக்கா? அப்படியே கண்டுக்காத மாதிரி திரும்பிடுவோம். பாரா, பார்த்துட்டு மூஞ்ச திருப்பிக்கிறத. என்ன தாத்தா பம்புற? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல பேராண்டி, சகுனம் சரியில்லை, அதுதான். என்ன 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 சகுனம் சரியில்லை? நம்ம கொஞ்சம் ஓரமா போய் பேசுவோமா? யோ தாத்தா, குளிக்க தானே வந்தோம். குளிக்காம எங்க போக சொல்ற? வா, குளிச்சுட்டு போவோம். ஐயோ பேராண்டி, சொன்னா கேளு பேராண்டி. இந்த ஆளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கட்டும், இரு போய வச்சுக்கிறேன். மாடசாமி, தாத்தா, உன்னை அந்த பாட்டி கூப்பிடுறாங்க தாத்தா. பாத்துட்டானா? வா மணிமேகல, என்ன தண்ணி எடுக்க வந்தியா? இல்ல காஃபி குடிச்சிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா, சரி குடி குடி. என்னையா நக்கலா, என்னைய பார்த்த உடனே முகத்தை திருப்பிக்கிற? என்ன திமிரா? யார் இந்த பாட்டின்னு தெரியலையே. பாட்டி பியூட்டி மாதிரி செம்மையால இருக்குது. நம்ம தாத்தா கிட்ட என்ன பேச்சு? அதெல்லாம் அப்புறமேட்டு சொல்றேன். இப்ப நீ கிளம்பு, என் பேராண்டி வந்திருக்கான்ல. தாத்தா, சொல்லு பேராண்டி. என்ன நடக்குது இங்க? அதெல்லாம் ஒண்ணும் நடக்கலையா பேராண்டி, இவங்க நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க. அப்பப்ப நான் கம்மாய்க்கு வரும்போது அவங்களும் வருவாங்க. அப்படியே பேசிட்டு அப்படியே 2 பேரும் போயிருவோம். ஆ ஆ சரியில்லையே. என்ன இந்த வயசுல உனக்கு ரொமான்ஸ் கேக்குதா? ரொமான்ஸு? அடப்பட படவா, ஃப்ரெண்டுடா, அவ்வளவுதான். ஓ, இந்த காலத்துல உனக்கு ஃப்ரெண்டு, அதுவும் கேர்ள் ஃப்ரெண்டு? சரிதான். இந்த விஷயம் அத்தையும் தெரியுமா? அட பாவி, அவளுக்கு தெரிஞ்சா என்ன வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டா. அமைதியாரு அமைதியாரு. நல்லா திருட்டு வேலை பாக்குறையாயோ. அட நீ வேறடா, அப்பப்ப பேசிக்குவோம், அவ்வளவுதான். சரி சரி. பாட்டிமா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டாப்பா. நீ யாரு? உன் தாத்தாவோட பேர்னா? ஆமா பாட்டி, பேரன்தான். என் பேர் சஞ்சய். சஞ்சயா? சரிப்பா சரிப்பா, நல்ல பேர் தான் நல்ல பேர் தான். என்ன குளிக்க வேண்டி வந்தீங்களா? ஆமா பாட்டி. சரிப்பா சரிப்பா, நான் தண்ணி எடுக்க தான் வந்து எடுத்துட்டு போயிடுறேன். சரிங்க பாட்டி. நான் வேணா முண்டு தரவா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நானே முண்டிட்டு எடுத்துட்டு போறேன். யோ கிழவா, என்னடா உன் பிரச்சனை? பாட்டி கஷ்டப்படுதுல, கொஞ்சம் தூக்கிட்டு போய் வீடு வரைக்கும் கொடுக்கறது. ஏன்டா உன் அத்தைக்காரி என்னை பார்த்து மிடிக்கிறதுக்கா? நல்லா தான் இருக்கும். இருக்கும்டா இருக்கும். சரி மாடசாமி, நான் போயிட்டு வரேன். சரி மேகல. நாளைக்கு வரேன், பாப்போம். சரி சரி, பத்திரமா போயிட்டு வா. ரொம்ப இழிக்காத, இருக்கிற 2 பல்லும் கொட்டிட போகுது. தாத்தாவை கலாய்க்கணும்னா பேரனுக்கு அம்புட்டு சந்தோஷம். ஆமா ஆமா. வாவ், உங்க ஊர்ல ரோடெல்லாம் ரொம்ப அழகா பச்சை பசேல்னு இருக்கு. ஒரு வண்டியை கூட காணோம். இங்க நிக்கிறது ரொம்ப அமைதியா அழகா இருக்கு. ஏன் உங்க ஊர்ல எல்லாம் இப்படி இருக்காதா? எங்க ஊர்ல ஒரு ரோட கூட இந்த மாதிரி பார்க்க முடியாது. எங்க பார்த்தாலும் வண்டியும் சைக்கிளும் காரும் பஸ்ஸும் போயிட்டு போயிட்டு தான் வரும். அப்படியா? ஆனா எங்க ஊர்ல பஸ் எல்லாம் 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் வரும். எங்க ஊர்ல கார் எல்லாம் இது வரைக்கும் நானே பார்த்தது இல்ல. இப்படிதான் இருக்கணும். ஆனா எங்க ஊர்ல ஃபுல்லா பொல்யூஷனா இருக்கும். இங்க நல்லா இருக்கு, பச்சை பசேல்னு. இந்த மாதிரி ஒரு ரோடு கூட அங்க இருக்காதா? இருக்காது. ஆமா, நீ இதுக்கு சென்னைக்கு வந்ததே இல்லையா? சென்னை பத்தில உனக்கு எதுவுமே தெரியாதா? இல்ல, இது வரைக்கும் ஒரு தடவையும் வந்தது இல்ல. எங்க அம்மாவை கூட்டிட்டு போக சொன்னேன்னா எங்க அம்மா இது வரைக்கும் கூட்டிட்டு போனது இல்ல. அப்படியா? சரி சரி. வேணும்னா இந்த தடவை எங்க கூட சென்னைக்கு வரியா? வந்து ஒரு 10 நாள் இருந்துட்டு போலாம் ஜாலியா. இல்ல இல்ல வேணாம். நான் சென்னைக்கு என் மாமனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் மாமனோட பொண்டாட்டியா மட்டும் தான் வருவேன். அதுதான் என்னோட ஆசை. ஏதாச்சும் சொன்னியா? இல்ல, நாங்க வந்து உங்களுக்கு ஏன் சிரமம்? அது மட்டும் இல்லாம நான் இல்லாம அம்மாக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. நான் இன்னொரு நாள் குடும்பத்தெல்லாம் கூட்டிட்டு வரேன். சரியா நீ? கம்மாய்க்கு என்ன ரொம்ப தூரம் நடந்து போணுமா? ரொம்பலாம் இல்ல, வெறும் 2 கிலோமீட்டர் நடந்து போனா வந்துரும். என்னது, இன்னும் 2 கிலோமீட்டர் நடந்து போணுமா? சரி வா போவோம். அடியே யாழினி, அடியே கோமதி, பூமாரி அக்கா, இவன் என் ஃப்ரெண்டு. நானும் இவ்வளவு காலேஜ் ஒன்னா தான் படிச்சோம். நான் அவகிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன். இங்கே நிக்கிறீங்களா? சரி பேசிட்டு வா. யாருடி அவ?
ஊர்ல இருந்து வந்திருக்காங்கடி. நான் தான் சொன்னேன்ல என் சஞ்சய் மாமா வராங்கன்னு. உன் சஞ்சய் மாமனை பாத்துட்டியா? எப்படி இருக்காங்க? அழகா இருக்காங்களா? என் சஞ்சய் மாமாக்கு என்ன பேர் அழகுடி, அப்படியே ஹீரோ போல இருப்பாரு. நீ பார்த்தேன்னா அசந்து போயிருவ. பர்றா பர்றா. அப்ப வீட்டுக்கு குட்டி பாப்பாலாம் வந்துருச்சா? இல்ல, அவங்க எல்லாம் இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ள வந்துருவாங்க. சஞ்சய் மாமாவும் இந்த அக்காவும் மட்டும் தான் இப்ப வந்தாங்க. யாருடி இவ? இவங்க சஞ்சய் மாமா இருக்காங்களே, அவரோட அண்ணா இருக்காங்க. அவர் பேரு அசோக் மாமா, அவரோட ஒய்ஃபோட தங்கச்சி. இவங்க 2 பேர் மட்டும் தான் இப்ப ஊருக்கு வந்திருக்காங்களாமா? ஆமா, இவங்க 2 பேரும் நைட்டே வந்துட்டாங்க. என்ன டீ, ஒரு பொண்ணு பையனும் நைட்டு தனியாம உங்க வீட்டுக்கு வந்தாங்க? ஆமா, அவங்க யாரோ ஃப்ரெண்டோட கார்ல வந்தாங்களாமா. நம்புற மாதிரியே இல்லையே. அடியே, நல்லா விசாரிச்சுக்க. உன் சஞ்சய் மாமாவை இவ கொத்தி எடுத்துட்டு போயிட போறா. பார்க்க வேற ஆள் நல்லா அழகா வேற இருக்கிறா. உன் வாயில கொல்லி வைக்க. என் சஞ்சய் மாமா இப்ப வரைக்கும் என்னைய தான் நினைச்சிட்டு இருக்காரு. நீ அமைதியா இருக்கியா? இல்லடி, 2 பேரும் சென்னையில இருக்காங்கன்ற. அண்ணியோட தங்கச்சின்னு வேற சொல்ற. என்னதான் இருந்தாலும் உன்னை விட முறை அந்த பொண்ணுக்கு அதிகமா வேற இருக்கு. கூடயே வேற இருக்கா, அதான் கொத்திட போறா. அதனாலதான் சொல்றேன். அமைதியா இருக்கியா? காலையிலேயே சும்மா டென்ஷன் பண்ணிக்கிட்டு. என் மாமாவோட மனசுல இப்ப வரைக்கும் நான் தான் இருக்கேன். நீ வாயை மூடு சரியா? அடியே அடியே, ஏன்டி இப்படி கொந்தளிக்கிற? இல்லன்னா இல்லன்னு சொல்லு. எனக்கு அந்த பொண்ணை பார்த்தோன்னா சடார்னு தோணுச்சு, அதனாலதான் சொன்னேன். அதுக்கு என்னமோ ஓவரா போய் கோச்சுக்கிற. பின்ன கோச்சுக்காம என்ன பண்றது? சின்ன வயசுல இருந்து என் மாமாவை நெஞ்சில சுமந்துட்டு இருக்கேன். சும்மாலாம் அப்படியே வரவளுக்குலாம் போய் தூக்கி கொடுத்துட முடியாது சரியா? அமைதியா பேசுடி. நான் சொன்னது பொய்யா கூட இருக்கலாம்ல. அந்த பொண்ணு காதுல விழுந்துற போது. சொன்னதெல்லாம் சொல்லிட்டு காதுல வேலை விழுமா? உன்னை பார்க்க வந்தல, என் புத்தி செருப்பால அடிக்கணும். முதல்ல போடி இங்க இருந்து. என் மனசுல தோணதுதான் சொன்னேன். உன்கிட்ட போய் நின்று பேசிட்டு இருக்கல, ஏன் புத்தியை நான் செருப்பால அடிக்கணும்? என் வீட்டுல நிறைய வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். ஆளை பாரு ஆளை. அப்படியே கொத்தி எடுத்துட்டு போயிட்டாலும் வந்துட்டா. காலையில நொல்ல வாய வச்சுக்கிட்டு எதுக்குதான் எங்க முன்னாடி வந்து நின்னாலோ. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அப்படியா? சரி சரி. இல்ல, நீ அவங்க கிட்ட கத்தி கத்தி பேசிட்டு இருந்தியா, அதனால தான் கேட்டேன். சரி சரி. சரி வரியா போலாம். டைம் வேற ஆகுது. உங்க அம்மா வேற வந்துற போறாங்க சந்தையில இருந்து. நம்ம சீக்கிரமா அவங்கள போய் பார்த்துட்டு போயிடலாம். சரி வாங்க போவோம். ஒருவேளை கோமதி சொன்ன மாதிரி 2 பேருக்குள்ள ஏதாச்சும் இருக்குமோ? சேச்சே, இருக்காது. என் புத்தி ஏன் இப்படி யோசிக்க தோணுது? ஆனா அவ சொன்ன மாதிரி 2 பேரும் ஒன்னால வந்தாங்க. ஒருவேளை ஏதாச்சும் இருக்குமோ? சரி, இன்னும் 1 வாரம் இங்கே தானே இருக்க போறாங்க. 2 பேருக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதுக்குள்ள என் மாமாவை நான் கரெக்ட் பண்ணிட வேண்டியதான். நேத்து வந்தவளுக்கு தூக்கி அப்படியே என் மாமனை கொடுத்துருவேனா? கண்டிப்பா நடக்காது. என் சஞ்சய் மாமா எனக்கு மட்டும்தான். இதுக்கு நடுவில் யார் குறுக்க வந்தாலும் அவங்கள என்ன வேணாலும் செய்வேன். எனக்கும் என் சஞ்சய் மாமாக்கும் நடுவில் யாருமே வர முடியாது. இவ மட்டும் எப்படி வந்துடுறான்னு பார்க்குறேன். முதல்ல இவங்க 2 பேருக்குள்ள என்ன நடக்குது, இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். சஞ்சய் மாமாக்குள்ளே இவ இருக்கிறாளா இல்லை நம்ம இருக்கிறாளான்னு தெரிஞ்சுக்கணும்.